தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். வாழ்க்கையில் எப்படி வேண்டாலும் வாழலாம் அப்படின்னு இருக்கணுமா? ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வயசாச்சு, இறந்து போனோம், எப்படி வேணா அதன் போல் வாழ்க்கை போன போக்கில் நாம் வாழ வேண்டுமா? அல்லது நாம் எதற்காக பிறந்தோம்? வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். 100 வயது வாழ்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எது வேணும்? நம்ம கிட்டதான் இருக்கு சாய்ஸ். அப்போ அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை வேணும்னா நிறைய தேடல்கள் நமக்கு இருக்கணும். நாம் யார் அப்படின்ற ஒரு புரிதல் வேண்டும். நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் வேணும். ஞானத்தை தேடி போக வேண்டும். நல்ல விஷயங்களை தேடி போக வேண்டும். நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இந்த ஆன்மா பிறப்பெடுத்து வந்திருப்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகத்தான். அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆன்மாவிற்கு நிறைய சாதனைகள் செஞ்சு கொண்டே இருக்கணும். அதுதான் பிடிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்ல விஷயங்களை தேடி போக வேண்டும். ஞானத்தை தேடி போக வேண்டும். ஞானம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, மனம் போக்குல போல போறது ஞானம் இல்லை. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத உணவு, தேவையில்லாமல் நிறைய அக்கம் பக்கம் புறம் பேசுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுலயே இருப்போம். உலகாய விஷயங்கள் நம்மை ஈர்க்கும். அந்த மாயையிலிருந்து விலக வேண்டும். உலகாய விஷயங்களால் நாம் யோசிக்கணும். இந்த உலகாய விஷயங்கள் அதீத பற்று இருக்கும்பொழுது நாம் என்ன கற்றுக்கொண்டோம், அதனால் என்ன பயன்? திருப்பியும் பிறப்பெடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்முடைய பாடங்கள் கற்றுக்கொள்வதற்காக இந்த ஆன்மா வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள நாம் தவறினால் அது மிகப்பெரிய ஒரு கர்மா நிச்சயமாக. அப்ப பல ஜென்மாக்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் வாழ்க்கை என்ன குறிக்கோள்? நம்ம எத்தனை வயது வாழ்ந்தோம் என்பதல்ல, எந்த வயதில் வாழ்ந்தாலும் யோசிச்சு பாருங்க. விவேகானந்தருக்கு மிக குறுகிய வயது தான். பாரதியார் மிக சிறிய வயதில் போனார். ஆனா அதற்குள் அவர்கள் எத்தனை சாதனை படைத்தார்கள். சரித்திரத்தில் சாதனை படைத்தார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நாம் என்ன பண்ணணும்னா, ஞானத்துடன் வாழ வேண்டும். நிறைய ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்ற ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். குணங்கள் மாற வேண்டும், உணவு மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும், செயல்கள் மாற வேண்டும். நல்ல செயல்கள் மட்டுமே செய்ய வேண்டும். இந்த எண்ணங்கள் அதி அபூர்வ எண்ணங்களாக இருக்க வேண்டும். என்னால் எதையும் சாதிக்க முடியும். வயது என்பது ஒரு எண்ணிக்கை. அதனால் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நிமிடத்தை கூட நாம் வீணாக்க கூடாது. அப்படி கற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். நான் ஒரு ஆன்மா என்ற புரிதல் புரியும். சரி, இது எல்லாமே நீங்க சொல்றீங்க, எப்படி தெரியும் அப்படின்னா, தொடர்ந்து தியானம் செய்யுங்கள், ஞானம் பெறுங்கள். நிறைய ஞானம் தியானத்தினால் ஞானம். நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நாம் சந்தித்து ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்துவிட்டு போக முடியும். தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.